الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக கடந்த வருடம் ரமலானில் 5 ஆண்டுகளை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அந்த 5 வருடத்தினுடைய இறுதியில் என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததோடு எந்த ஒரு புரட்சியாளர்களாலும் இப்படி ஒரு நடவடிக்கையை அரசாங்கத்தால், ஆளுமையால், வீரத்தால் யாராலுமே எடுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து காட்டினார்கள். இப்போ கடந்த வருடத்தினுடைய கடைசியில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டினுடைய கடைசியில் அல் அஹ்ஸாப் என்ற போர் நடந்தது. இந்த போர் மக்கா குறைஷிகளோடு இன்னும் பலர் ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 14,000 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் மதீனாவை தாக்குவதற்காக வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக 4,000 பேர் கூட இல்லை. 4,000 பேர் கூட இல்லாத மதீனத்து மக்கள், இத்தனைக்கும் இதில் பெண்கள் குழந்தைகளை சேர்த்து இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 14,000 எதிரிகள் மதீனாவிற்குள் நுழைந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன ஆகியிருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள், மஷூரா செய்கிறார்கள். இந்த மஷூராவில் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஊருடைய ஈராக் நாட்டினுடைய ஒரு யோசனையை தருகின்றார்கள். இன்று ஈரான், அதாவது நெருப்பு வணங்கிகளாக இருந்தவர்கள், ஈரான் நாட்டிலிருந்து அன்று பாரசீகமாக இருந்தது, இன்று ஈரான். அந்த நாட்டிலிருந்து வந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசனை தராங்க, ஊரை சுற்றி அகழ் தோண்டி விடலாம், மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அகழி, அதை தோன்றிவிடலாம். தோண்டினால் எதிரிகளால் ஊருக்குள் நுழைய முடியாது என்ற இந்த விஷயத்தை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசனை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஆமோதிக்கிறார்கள், வழிமொழிகிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களும் சஹாபாக்களும் இரவும் பகலுமாக மாறி 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 மதீனாவை சுற்றி அகழை தோன்றினார்கள். இது எல்லாவற்றையும் புள்ளி விவரத்தோடு கடந்த வருடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அகழ் தோன்றியதற்கு பின்பு எதிரிகளால் அந்த ஊருக்குள் வர முடியவில்லை. ஒட்டுமொத்த நபர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். இவ்வளோ பெரிய படையை பார்த்து, மிக முக்கியமாக இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா இந்த போரை பற்றி பேசுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற பெயரில் அல்லாஹு தஆலா சூராவை இறக்கி வைத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். பலதரப்பட்ட வசனங்கள் இந்த போரை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த சூராவில் வசனம் 10 மற்றும் 11 நீங்கள் காணலாம். இதில் அல்லாஹு தஆலா அந்த போர், எதிரி படைகள் கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருப்பதை பார்த்து சஹாபாக்கள் 3,000 பேர் கூட இல்லை. இப்ப எப்படி இருக்கும்? அவர்கள் வந்து இவர்களோடு மோதினால் என்ன நடக்கும்? மதீனாவுக்குள் நுழைந்தால் மதீனாவையே சூறையாடி விடுவார்கள். பெண்கள், குழந்தைகள் என ஒட்டுமொத்த நபர்களையும் நாசம் செய்து விடுவார்கள். சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்ப்பதை போன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் சூறையாடி விட்டு சென்று விடுவார்கள். இந்த நிலை, இதை அவர்கள் கண்கூடாக யோசிக்கிறாங்க சஹாபாக்கள். இப்ப அகழி தோண்டியாச்சு. அகழி தோண்டியதற்கு பின்னால் இந்த பக்கம் பாதுகாப்பாக சஹாபாக்கள் 14,000 பேர் அகழிக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்ப அவர்கள் இறங்கி வருவதற்கான ஒவ்வொரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹு தஆலா முறியடித்துக் கொண்டே இருந்தான். சிலர் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை துண்டாடினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளத்தாக்கில் இறங்கி அவர்களோடு சில சஹாபாக்களும் இருந்தார்கள். எதிரிகளை வீழ்த்தினார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த நேரம் சஹாபாக்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதை அல்லாஹு தஆலா பேசுறான் பாருங்க. இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும்,
ஒமின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் எதிரிகளுடைய படை வந்து ஈமொய்ப்பதை போன்று வரக்கூடிய அந்த நேரத்தில் வஇத் ஸாகத்தில் அப்சார், உங்களுடைய பார்வைகள் நிலை குத்தியது. இப்ப என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆகும்? 14,000 பேர் உள்ள நுழைஞ்சா அவர்களின் மீது மோதினால் என்ன நடக்கும்? இருக்கிறது 3,000 பேர் கூட இல்ல. வஇத் ஸாகத்தில் அப்சார், பார்வைகள் நிலை குத்தி விட்டது, தடுமாற ஆரம்பித்து விட்டது. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்படுத்தி விட்டது. அதாவது தொண்டை குழி அடைச்சிக்கிட்டு. தொண்டை குழி எப்போ அடைக்கும்? ரூஹ் போகும்போது. ரூஹ் போகக்கூடிய அந்த நிலையை நீங்கள் உணர்ந்தீர்கள். உங்களுடைய தொண்டை குழி அடைத்துக் கொண்டது. அல்லாஹ்வை பற்றி அநேக மக்கள் தவறாக எண்ணக்கூடிய எண்ணுதலை நீங்கள் எண்ணினீர்கள். யா அல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றோம், ஹிஜ்ரத் செஞ்சோம், இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம், பத்ர பார்த்துட்டோம், உஹத பார்த்துட்டோம், இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சுதா, எல்லாம் முடிய போகுதா, ஒட்டுமொத்தமும் அவ்வளவுதானா, எல்லாம் நாசமாக போகின்றதா என்ற அளவிற்கு அல்லாஹ்வை பற்றியே நீங்கள் தவறுதலாக யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஹுனாலிக புதுலியல் முஃமினூன வஸுல்ஸிலூ ஸில்ஸாலன் ஷதீதா, முஃமின்கள் கடுமையாக ஈமானை ஆட்டம் காண ஆரம்பித்தது. கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய சோதனையினுடைய உச்சத்தை கண்கூடாக பார்த்தார்கள் முஃமின்கள். அந்த நேரத்துல என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்ன நிலவரம், எதுவுமே தெரியாமல் நிலை தடுமாறி போனார்கள். இந்த நேரத்தில் தான் பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு எதிரி அம்பை எறிந்தார். அந்த அம்பு அவர்களுடைய கையினுடைய இந்த முழங்கையினுடைய முட்டை பிச்சு முட்டை நாசம் செய்து விட்டது. மூட்டு போயிடுச்சு, கை தூக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களால இந்த கையால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கை போயிடுச்சு. அப்போ அவர்கள் வீர முழக்கமிட்டு துஆ கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த எதிரிகளை நான் சுக்குநூறாக்க வேண்டும். இந்த எதிரிகள் இப்போது திரும்பி போய் விடுவார்கள் எனில் மீண்டும் ஒரு போரில் இவர்களை நான் சந்திக்க வேண்டும், இவர்களை நான் துண்டாட வேண்டும். இல்லை, இதுதான் கடைசி போராக இஸ்லாத்திற்கு இருந்தால் இந்த போரில் இவர்களோடு நான் வீர மரணம் எய்த வேண்டும் என்று ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்விடத்தில் வீர முழக்கமிட்டு துஆ செய்ததை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், முஃமின்கள் துஆ கேட்டார்கள். முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, அல்லாஹ்வே, எங்கள் அவயங்களை மறைத்திடு, நாங்க இவ்வளவு பலவீனத்துல இருக்கிறோம், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம், இதை நீ மறைச்சிடு, எங்கள் பயங்களை போக்கி எங்களுக்கு அபயத்தை கொடு, எங்களுடைய பயங்களை போக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருந்து, எங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்து, உறுதிப்படுத்து, எங்களுக்கு நீ அபயத்தை அலி என்று மக்கள் துஆ செய்தார்கள், முஃமின்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நின்று துஆ செய்தார்கள், வேதத்தை இறக்கியவனே, வேதத்தை இறக்கியவனே, விரைவாக கணக்கை தீர்த்து விடு. நபி அவர்கள் துஆ கேட்கிறாங்க. சூழ்ந்து முஃமின்கள் பயந்த நிலையில் இருக்கிறாங்க. நபி அவர்கள் உறுதியாக நின்று துஆ கேட்கிறார்கள், வேதத்தை இறக்கியவனே, விரைவாக கணக்கை நீ தீர்த்து விடு, இப்படையினரை நீ தோற்கடிப்பாயாக. எதிரில் நிற்கிற 14,000 நபர்களுக்கும் மேலாக இருப்பவர்களை நீ தோற்கடிப்பாயாக, இவர்களை ஆட்டம் காண செய்வாயாக. இந்த துஆவை நீங்க ஸஹீஹுல் புகாரில பார்க்கலாம். நீண்ட நெடிய ஹதீஸ்ல வரக்கூடிய துஆ அஹ்ஸாப் போரை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கிறாங்க. இந்த துஆவை கேட்டு முடித்ததற்கு பின்னால் அன்று இரவு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு புயல் காற்றை வீசினான். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக முற்றுகையில் நிற்கிறாங்க. 1 மாத காலம் இரவு பகலாக எதிரி படைகளை முட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க அந்த பக்கம், முஃமின்கள் இந்த பக்கம். சரியான சாப்பாடு இல்ல, சரியான விஷயம் இல்ல. இது துல்காடா மாதம், கடுங்குளிர் மதீனால, சாப்பாடு இல்லாம குளிர்ல தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கிட்ட பெரிய ஏற்பாடு இல்ல. அவர்கள் பணக்காரர்கள், 14,000 நபர்களை திரட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா
அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான தங்கும் வசதி, ஒட்டுமொத்தத்தையும் தயார் நிலையில வந்திருக்கிறாங்க. ஒரு முடிவோடு வந்திருக்கிறாங்க. மதீனாவே இருக்கக்கூடாது, மதீனாவே முடிச்சுக்கலான்ற எண்ணத்துல வந்திருக்கிறாங்க. ஏன்னா பத்ர்லயும் உஹதுலயும் அவங்க வாங்கின அடி அப்படி டோட்டலா முடிச்சிடலாம் சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் கிட்ட இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடிய ஈமானை தவிர. அல்லாஹு தஆலா அன்று இரவு மிகப்பெரிய ஒரு புயல் காற்றை வீசினான். மிகப்பெரிய ஒரு புயல் காற்று 14,000 நபர்களை துண்டக்கானு துணியக்கானு சொல்லி ஓட வச்சு அந்த புயல் காற்று. அந்த அகழிக்கு இந்த பக்கம் அந்த புயல் காற்று இல்லை. அல்லாஹ்வினுடைய அருளை பாருங்கள், அல்லாஹ்வினுடைய அற்புதம். அகழிக்கு அந்த பக்கம் 14,000 நபர்களை சிதறடிக்க செய்தான் அல்லாஹு தஆலா. அவர்களுடைய வாகனங்கள், அவர்களுடைய ஒட்டகங்கள், அவர்களுடைய குதிரைகள் சிதறி ஓடிடுச்சு. அவர்களும் துண்டாடப்பட்டார்கள். அவர்களால் முன்னேற முடியவில்லை. எதுவுமே செய்ய முடியாமல் மக்காவிற்கு திரும்பினால் போதும் என்று அல்லாஹு தஆலா அலைக்கழித்து விட்டான். முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, அகழ்போர், மிகப்பெரிய போர் எதுவும் நடக்காமலேயே ஒரு சில சந்திப்புகள், ஒரு சில போர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், வீரமிக்க சஹாபாக்கள் அகழிக்குள் இறங்கி எதிராளிகளை துண்டாடிய இந்த சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த போர் மிக அழகாக ஒரு வெற்றியை கொண்டது. இதைத்தான் கடந்த வருடம் ரமலானுடைய கடைசியாக நாம் பார்த்து முடித்தோம். இது முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு திரும்பினார்கள். மதீனாவிற்கு வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, உம்முல் முஃமினீன், நம்முடைய தாயார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடையை கழற்றி விட்டு, தங்களுடைய உறைவாளை எடுத்து தொங்க விட்டு விட்டு, தங்களுடைய போர் கவசங்களை கழற்றி விட்டு குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அதற்குள் உரைகளை கழற்றி விட்டீர்கள்? ஏன் அதற்குள் வாளை எடுத்து விட்டீர்கள்? பனூ குறைவாவிற்கு நீங்கள் புறப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். யார் இவர்கள்? இவர்கள் ஒரு நயவஞ்சகம் கொண்ட யூதர்கள், நரித்தந்திரம் கொண்ட யூதர்கள். நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே மிக அழகான ஒப்பந்தத்தை இவர்களோடு செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் முறித்தவர்கள் இவர்கள் தான். அஹ்ஸாபுடைய போர்ல இந்த பக்கமா நபி அவர்கள் குறைஷிகளையும் மற்ற விரோதிகளையும் எதிர்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் யூதர்கள் அந்த பக்கமாக முஸ்லிம்களை எப்படி சூறையாடுவது என்ற திட்டத்தை தீட்டி வைத்திருந்ததை அல்லாஹ் அறிந்தார். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, பனூ குறைலாவுடைய யூதர்களோடு நீங்கள் போரிட தயாராகுங்கள். ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க, உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. அவர்கள் ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் உங்களை அழிப்பதற்காக. நடந்து முடிந்த அஹ்ஸாபுடைய போர்ல உங்களுக்கு தெரியாது, அவர்களோடு உங்களுக்கு தெரியாமலே குறைஷிகளோடு கைகோர்த்து கொண்டார்கள். அவர்கள் என்னெல்லாம் அவர்களோடு சேர்ந்து உங்களை அழிக்க முடியுமோ இந்த பக்கம் உங்ககிட்ட ஒப்பந்தத்தை போட்டுட்டு அந்த பக்கம் அவர்களுக்கு உங்களை அழிப்பதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 14,000 பேர்ல இவர்களுடைய பங்கும் இருக்குது. அப்படின்ற இந்த விலாவரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு முன்னதாக செல்கின்றேன். வானவர்களுடைய படையோடு நான் பனூ குறைலா கோட்டைக்கு சென்று அவர்களுடைய கோட்டைகளை ஆட்டம் காண வைக்கின்றேன். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நான் ஏற்படுத்துகின்றேன். நீங்க பின்னாடியே வாங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு வானவர்களுடைய ஒரு படையை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிச்சு முடிச்சிட்டு வந்தாங்க. எல்லோருக்கும் அறிவிப்பு கொடுத்தாங்க. ஒருவர் அழைச்சு சொல்லி அனுப்புனாங்க, பனூ குறைலா போருக்கு அத்தனை நபர்களும் தயாராகுங்கள். ஒவ்வொரு குழுவாக அனுப்புனாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் பொறுப்புதாரியாக நியமித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து போருக்கான கொடியை கொடுத்தார்கள். படைகளை கிளப்பிக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள், நான் பின்னால் வருகின்றேன். ஒவ்வொரு குழுவாக சென்றது. இந்த நேரத்தில் தான் அந்த ஹதீஸ், ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பனூ குறைலாவுக்கு போய் அசர் தொழுங்கன்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க. கருத்து வேறுபாடில் சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடு எப்படி இருந்தது என்ற விஷயம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள், பனூ குரைலாக்கு போய் அசர் தொழுங்க. இது லுஹருக்கு பின்னால் நடந்த சம்பவம். இப்போ சென்ற சஹாபாக்கள் செல்லும் போதே அசருடைய வக்து வந்துருச்சு. பனூ குரைலா தூரமா இருக்கு, அசருடைய வக்து வந்துருச்சு. அப்ப சில சஹாபாக்கள் இங்கேயே அசர் தொழுதெல்லாம் வக்து போகுதுன்னு சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் இல்லை இல்லை, பனூ குரைலாக்கு போய் தான் அசர் தொழணும் நபி அவர்கள் சொன்னாங்க, அதனால இங்க தொழக்கூடாது, அங்க போய் தொழணும் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் பயணத்தில் தொழுதார்கள், வக்து வந்ததும் பனூ குரைலா இடம் வரல, அங்கேயே தொழுதார்கள். வேறு சிலர் அசர் தொழாமல் அந்த இடத்தை கடந்து சென்று பனூ குரைலாவை சென்றடைந்தார்கள். முதலில் சென்ற குழு மக்ரிபிலே போய் சென்றார்கள். அடுத்தடுத்து வந்த குழுக்கள் இஷா வரைக்கும் வந்து சேர்ந்தார்கள். மக்ரிபு வரை இஷா வரை வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அசர் மக்ரிப் இஷா எல்லாவற்றையும் தொழுதார்கள். இப்ப இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க. சில பேர் நடுவுல தொழுதுட்டாங்க, சில பேர் வந்து தொழுதாங்க. நபி அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை, விடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. இதை எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நபி அவர்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடுக்கு வேலையே இல்லை. நபி அவர்கள் சொன்னதினுடைய நோக்கம் பனூ குரைலால போய் அசர் தொழணும் என்பதும் இல்லை, செல்லும் வழியில அசர் தொழணும் என்பதும் இல்லை, செல்லும் வழியில் தொழக்கூடாது அங்க போய் தான் என்பதும் இல்லை. நபி அவர்கள் சொன்னதினுடைய நோக்கம் போருக்கு புறப்பட வேண்டும், தாமதமாக்கிறாதீங்க, அசர் தொழுதுட்டு கிளம்பாதீங்க, அசருக்கு முன்னாடி கிளம்புங்க, அதாங்க நோக்கம். சொல்றது விளங்குச்சா? இப்ப நபி அவர்கள் சொன்னதினுடைய நோக்கம் என்னன்னா, லுஹருக்கு பின்னேரம், அது அசர் தொழுதுட்டு பொறுமையா யாரும் கிளம்பி வராதீங்க, அசருக்கு முன்னதாக கிளம்புங்கள் என்பதை அடையாளப்படுத்த பனூ குரைலாக்கு போய் தான் அசர் தொழணும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அசருக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதைத்தான் நபி அவர்கள் தங்களுடைய பாஷையில பேசினாங்க. அப்ப சஹாபாக்கள் அதை புரிந்து கொண்டவர்கள் ரெண்டு விதமாக செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்தார்கள். இப்போ எல்லாருமே பனூ குரைலாக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடம் அண்ணா கிணறு என்று ஒரு கிணற்று பகுதி இருந்தது. அந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போய் சேர்ந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாருமே இரவோடு இரவாக வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்போ மறாவது நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைலாவினுடைய கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். எல்லா சஹாபாக்களும் சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். இப்போ யூதர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. யூதர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த குரைலா யூதர்களுடைய தலைவன் மக்கள் கிட்ட ஆலோசனை பேசுறான். முஹம்மது வந்து விட்டார், சஹாபாக்கள் முஃமின்கள் வந்துட்டாங்க, நம்மள முற்றுகை இட்டுட்டாங்க, இப்போ நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லை, என் கிட்ட 3 ஐடியா இருக்கு, 3 யோசனைகள் இருக்கு, இந்த 3 யோசனையை உங்ககிட்ட நான் சொல்றேன், எனக்கு செவித்தாழ்த்துங்கள் என்று யூதர்களுடைய தலைவன் கஅபு என்பவன் யூதர்கள் கிட்ட பேசுறான். நம்பர் 1 யோசனை ஒன்னு என்னன்னா, நம்ம எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் நம்முடைய கரத்தை வைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொல்லி முஸ்லிம்களா மாறிடுறது. அவ்வளவுதான். நமக்கு நல்லா தெரியும், தௌராத்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றான். அவர்கள்தான் உண்மையான இறை தூதர், மதீனாவில் தான் அவர் தோன்றுவார் என்பதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கணிச்சிட்டோம். அதுக்கு தான் இங்க குடியேறணும். என்ன ஒண்ணு, நம்மளுடைய இனத்துல வராம அரபு குலத்துல இருந்து வந்திருக்கிறார், ஆனால் இவர்தான் தேற்றவாளர், இவர்தான் முஹம்மது என்பதை நல்லா நம்ம தெரிஞ்சு முரண்டு பிடிச்சுதான் அவரை மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதற்கான நேரம், சரியான நேரம் வந்துடுச்சு. முற்றுகை இட்டுட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நாம இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், முஸ்லிம்களா மாறிடலாம். சோ எல்லாமே சேஃப், கரெக்டா நம்ம ஆயிடும். இது நம்பர் 1 யோசனை. நம்பர் 2வது யோசனை, நம்மளுடைய கரத்தினால், நம்மளுடைய வாளால நம்முடைய மனைவி பிள்ளைகளை நாமனே கொன்று புதைச்சிட்டு அவர்களோடு சென்று மோதலாம். அவர்கள் எப்படியும் நம்மள துவம்சம் செஞ்சிருவாங்க. யூதர்களே அதை ஒத்துக்கிறாங்க. முஃமின்கள் முதல்ல அவர்கள் எதை எடுத்து வந்திருக்கிறார்களோ இல்லையோ, ஈமானை எடுத்து வந்திருக்கிறாங்க. பத்ரு போர்ல விரோதிகள் எதை சொன்னார்களோ அதுதான். மரணத்தை சுமந்து வந்திருக்கிறார்கள் முஹம்மதும் முஹம்மதுடைய படையும். அவர்கள் பின்வாங்குபவர்கள் அல்ல. உண்டு இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு தான் போவாங்க. ஒன்று அவர்கள் இறப்பார்கள் அல்லது நம்முடைய உயிரை எடுப்பார்கள்.
இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை இரண்டாவது யோசனையா வைக்கிறாங்க. அவர்களோடு நாம் மோதி அவர்களுடைய கரத்தினால் நாம் இறந்து போவதுதான். அதற்கு முன்னாடி நம்முடைய மனைவி பிள்ளைகளை நாமே கொன்று குவித்து விடலாம். மூன்றாவது, சனிக்கிழமை வரை நாங்கள் போரிடுவதில்லை, சனிக்கிழமைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அவங்க கிட்ட சொல்லலாம். ஏன்னா சனிக்கிழமை யூதர்களுக்கு ஸ்பெஷல் நாள். அது அவங்களும் நம்பி சரி சனிக்கிழமை முடியட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரட்டும்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய புனிதத்தை முஹம்மது மதிப்பார். அந்த நேரத்தில் அவர்கள் கிட்ட அப்படி சொல்லி ஏமாத்திட்டு சனிக்கிழமை நம்ம போர் தொடுத்துடலாம் அவங்க கிட்ட. புரியுதா? அவங்க வால் ஈட்டி கேடையும் எதுவும் இல்லாம, சனிக்கிழமை போர் இல்லாம, எந்த விதமான ஆயுத்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் நாம அவர்களின் மீது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிடலாம், சனிக்கிழமை காட்டி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காபு என்ற யூத தலைவர் யூதர்கள் கிட்ட இந்த 3 யோசனைகளையும் பேசுறார். கடைசியில ஒரு நிலைக்கு வராங்க. வேற வழி இல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சரணடைவதுதான் வழி, வேற வழி இல்லை. எவ்வளவு நாள் உள்ள இருப்பாங்க? வந்து யூதர்கள் எல்லாருமே வெளியே வராங்க, நாங்க சரணடைஞ்சிடறோம், நாங்கள் சரணடைகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். இப்போ நாம சரணடைஞ்சா முஹம்மது நம் மீது என்ன தீர்ப்பு வழங்குவார், என்ன செய்வார், என்ன செய்வார்? நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்? வேற என்ன செய்வாங்க? கொலைதான். நம்மளுடைய கதையை முடிச்சிருவாங்க. ஒப்பந்தத்தை முடிச்சிருக்காங்களே, எதிராக வந்திருக்கிறார்களே. நீங்கள் பெசாம இருந்தாலும் சரி, நீங்க வந்து கைதிகளாக சரணடைஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் நீங்க சாவ போறது உறுதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவோடு வந்திருக்கிறாங்க. இதை யூதர்கள் உணர்ந்து அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்கிறார்கள். இந்த நேரத்துல அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, யூதர்களோடு வர்த்தக தொடர்பில் இருந்தவர், நட்பு ரீதியாக. அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார ஸ்தலம் எல்லாமே பனூ குறைலா கோட்டைக்குள்ள இருந்தது. இப்போ வியாபார ரீதியாக இந்த தொடர்பில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, கோட்டைக்குள்ள போங்க, போய் பேசுங்க, ஒழுங்கு மரியாதையா வர சொல்லுங்க, இல்ல அப்படின்னா நாங்க உள்ள வருவோம். இதுதான் விஷயம். என்ன ஆனாலும் உயிர் மிஞ்ச போறதில்லை, அதை தெளிவா சொல்லிடுங்க. அதாவது சொல்லல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரகசிய விஷயம். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது தெரியும், நபி அவர்கள் அவர்களை கொல்லத்தான் போகிறார்கள் என்பது. இது ரகசிய திட்டம், ராணுவ திட்டம். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அனுப்புவது, அவங்களெல்லாம் வெளியே வர சொல்லுங்க, வரலனா நாங்க உள்ள வருவோம் அப்படின்ற எச்சரிக்கைக்காக அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ள போறாங்க, அந்த மக்கள் கிட்ட போய் பேசுறாங்க. போயிடுங்க, அவ்வளவுதான், உங்க டைம் முடிஞ்சது, உங்களுடைய டைம் பார், நீங்க போயிடுங்க. நபி அவர்கள் கிட்ட போய் பேசுங்க, என்ன நீங்க பேச நினைக்கிறீங்களோ அங்க போய் பேசிக்கங்க. அப்ப அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அந்த யூதர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் முஹம்மதிடத்திலே சரணடைந்தால், கைதிகளாக பிடிக்கப்பட்டால் எங்களுடைய நிலை என்ன, எங்களின் மீது முஹம்மதுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அப்ப உண்மையில் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்க கூடாது. என்ன சொல்லி இருக்க கூடாது? நபி அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி இருக்க கூடாது. ஆனா சொல்லிட்டாங்க, சைகையால் காட்டினாங்க, அவ்வளவுதான், முடிக்க போறாங்க, உங்க கதையை முடிக்க போறாங்க அப்படின்னு அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சைகையால காட்டி சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னது அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெஞ்சில உறுத்தல் ஏற்பட்டுருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம கோட்டைக்குள் சென்று என்ன விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நபி அவர்கள் கிட்ட மீண்டும் வராம கோட்டைக்குள்ள புகுந்து நபி அவர்களுடைய ரகசியத்தை சொல்லிட்டோமேன்னு சொல்லி அல்லாஹுக்கு பயந்து, நபி அவர்களுக்கு பயந்து, வெக்கப்பட்டு மீண்டும் இந்த பக்கமாக வராமல் கோட்டைக்குள் புகுந்து வேறு வழியாக மதீனாவிற்குள் சென்று மஸ்ஜிதுன் நபவிக்குள் இருந்த ஒரு தூணிலே தன்னைத்தானே இறுக்கமாக கட்டிக்கொண்டு, நபி அவர்கள் வந்து என்னை மன்னித்து நபி அவர்களாக இந்த கட்டை அவிழ்த்தால் மட்டுமே நான் இங்கிருந்து விடை பெறுவேன், இல்லையெனில் என்னுடைய மவுத்து வரைக்கும் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்து கொண்ட அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க போய் தன்னுடைய ஒரு கயிறு வச்சு கட்டிக்கிட்டாங்க. இப்ப நபி அவர்கள் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்து வரல. பின்னாடி செய்தி வருது, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேற துவங்கினார்கள். முன்னேறும் போதே யூதர்கள் வந்து சரணடைஞ்சிட்டாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட எல்லோரும் வந்து சரணடைந்தார்கள். சரண் அடைஞ்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை தனிமைப்படுத்தினார்கள், பெண்களையும் பிள்ளைகளையும் தனியாக ஒரு இடத்தில் அப்புறப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் அவுஸ் கிளையை சேர்ந்த சிலர் வருகிறார்கள். அவுஸ் ஹஸ்ரத் மதீனாவில் வாழ்ந்த மிகப்பெரிய கிளை, உங்களுக்கு தெரியும். 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவுஸ் ஹஸ்ரத். இப்ப அவுஸ் கிளையை சேர்ந்த சிலர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏற்கனவே கைனுகா கோத்திரத்தாரிடத்தில் யூதர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பனூ குறைலா மக்கள் எங்களோட உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய மற்ற கிளைகளோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க. சோ இவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுசகமா என்ன சொல்றாங்க? கொன்னுராதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க, கைதிகளா வச்சுக்குங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க என்பதைத்தான் அப்படி பேசுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் கிளையை சேர்ந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய தீர்ப்பை விடுங்க, உங்கள் கிளையை சேர்ந்த ஒருவர் இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதாவது அவுஸ் கிளையை சேர்ந்த ஒருவர் இவர்கள் விஷயத்தில், பனூ குறைலா யூதர்கள் விஷயத்தில், நான் சொல்றது புரியுதுங்களா? பனூ குறைலா யூதர்கள் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவுஸ் கிளையை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க ஏத்துப்போம் அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கிட்ட போய் ஸஅத் இப்னு முஆத கூப்பிட்டுட்டு வாங்கன்றாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுஸ் கிளையை சேர்ந்தவர்கள். ஸஅத் இப்னு முஆத் இந்த இடத்துல பனூ குறைலா போருக்கு வரல, ஏற்கனவே அஹ்ஸாபுடைய போர்ல முட்டு சிதைக்கப்பட்டு அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. கடுமையான காயம், அவங்களால நடக்க முடியாது, கடுமையான காயத்துல இருக்கிறாங்க. இப்ப நபி அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, ஸஅத் இப்னு முஆத் அழைச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சஹாபாக்கள் மதீனாக்கு போய் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கழுதையின் மீது அமர வைத்து சிரமப்பட்டு அழைச்சிக்கிட்டு வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஸஅத் இப்னு முஆத் வருவதற்கு முன்னதாகவே சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள், அவுஸ் கிளையை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஸஅத் இப்னு முஆத் கிட்ட பேசுறாங்க, நல்ல தீர்ப்பா சொல்லுங்க, காப்பாத்துங்க, அந்த மக்களை, பனூ குறைலா மக்களை, யூதர்களை காப்பாத்துங்க, ஏதாவது செய்யுங்க. ஸஅத் இப்னு முஆத் வாயை திறக்கல, அமைதியோடு திரும்பி வந்தார்கள். கடைசியா எல்லாருமே சொன்னதுக்கு பிறகு ஸஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, இந்த நாள், இந்த நேரம் தான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக யூதர்களிடத்தில் ஸஅத் என்ன தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் எந்த நோக்கத்திற்காக பயணப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அதைத்தான் ஸஅதும் தீர்ப்பு வழங்க போறாங்க. ஏற்கனவே முட்டு உடைஞ்ச போது என்ன துவா கேட்டாங்க? இவர்களோடு நான் மோதனும், இவர்களை உண்டு இல்லைன்னு சொல்லி ஆக்கணும், அல்லது இதுதான் கடைசி போரா இருந்தா இங்கேயே நான் மடிஞ்சு போகணும்னு சொல்லி துவா கேட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா என்னை உயிரோடு வைத்திருப்பதே இவர்களுடைய விஷயத்தில் தீர்ப்பு வழங்கத்தான். அதாவது இவர்கள் கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நான் வழங்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்னை உயிரோடு வைத்திருக்கிறான் என்பதை சூசகமாக அந்த இடத்தில் சொல்லிவிட்டு கடந்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஅதே, உங்களுடைய தீர்ப்புக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு இவர்களின் மீது நீங்கள் தீர்ப்பை கொடுங்கள். என்ன நீங்க தீர்ப்பு சொல்றீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரையும் பார்த்தார்கள். நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பனூ குறைலா மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? ஏற்க தயாரா இருக்கிறாங்க. இந்த பக்கம் முஃமின்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. அன்சாரிகள் தயாரா? தயார். முஹாஜிரின்கள் தயாரா? தயார். மற்றவர்கள் தயாரா? யாரை கேட்கிறாங்க? ஸஅத் இப்னு முஆத். இந்த மற்றவர்கள் என்ற வார்த்தையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுறாங்க ஸஅத் இப்னு முஆத். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஸஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆண்கள் ஒட்டுமொத்த நபர்களும் கொன்று குவிக்கப்பட வேண்டும், பெண்களும் குழந்தைகளும் நம்மிடத்திலே கைதிகளாக அவர்கள் வர வேண்டும், இவர்கள் கொன்று புதைக்கப்பட வேண்டும் என்று ஸஅத் இப்னு முஆத்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கியதும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய கடை ஓரத்தில் மிகப்பெரிய அகழி ஒன்றை தோண்டினார்கள். ஒவ்வொரு ஆண்களாக அங்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களுடைய கழுத்து துண்டு துண்டாக எடுக்கப்பட்டது. அதே புதைக்குழிக்குள் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 600 - 700 பனூ குரைலா யூதர்களை கொன்று புதைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணுடைய வீட்டில் அடைத்து வைத்தார்கள். ஒட்டுமொத்த யூதர்களையும் அவர்களுடைய கோட்டையை விட்டு வெளியேற்றியதற்கு பின்னால் யூதர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்காக 1500 வாள்களை பதுக்கி வைத்திருந்ததும் 2000 ஈட்டிகள் பதுக்கி வைத்திருந்ததும் 300 கவச ஆடைகள் 500 இரும்பு கேடயங்கள் தோளிலால் ஆன சில பல கேடயங்கள் உட்பட முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினார்கள். முஃமின்கள் சஹாபாக்கள் அதை கைப்பற்றினார்கள் என்பதும் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். இதே யூதர்களுடைய சரணாகதி சரணடைந்த அந்த கூட்டத்தில் நவீர் இனத்தைச் சேர்ந்த ஹை இப்னு அக்தப் என்ற ஒரு கொடியனும் இருந்தான். எப்படி குறைஷிகளில் அபூலஹப் அபூஜஹல் என்பவன் போன்றவர்கள் மிகப்பெரிய கொடியவர்களோ இதே போன்று யூதர்களுடைய வரிசையில் மிகப்பெரிய கொடியவர்களில் இந்த ஹை இப்னு அக்தப் என்பவனும் ஒருவன். இவன் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு கழுத்திலும் காலிலும் அவனால் சங்கலியால் பிணைக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இழுத்து கொண்டு வரப்பட்டது. அப்போது அந்த நேரத்தில் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னான், உன்னை பகைத்து கொண்டதற்காக நான் என்னை இழக்கவில்லை, மாறாக எனக்கு அல்லாஹோடு மோதியதால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். கடைசி நேரத்துல அது அவர் பேசுறார். அதே மாதிரி மக்களை பார்த்து பேசுறார். இந்த பக்கம் முஃமின்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவன் பேசுகின்றான், அல்லாஹ்வினுடைய கட்டளையை பற்றி நான் கவலைப்படவில்லை. அல்லாஹுடைய கட்டளை என்ன அப்படின்றது நான் ஒரு நாளும் கவலைப்படவில்லை. இது போன்ற சோதனைகளும் போர்களும் இஸ்ரவேலர்களுக்கு வரத்தான் செய்யும் என்பது எனக்கு நல்லா தெரியும். நாம் முஸ்லிமாக மாறி இருந்தால், நபி அவர்களை ஏற்றி இருந்தால் உண்மை மார்க்கத்தை நாம் பின்பற்றி இருப்போம் என்று அதை அவன் ஒப்புக்கொள்ளாமல் கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை தருவான் என்று எனக்கு தெரியும் என்பதை அவன் கடைசியில் சொல்லி பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கழுத்தை அறுக்க கட்டளையிட்டார்கள். அவனும் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இவன் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, நம்முடைய அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை இவன் தான். இவனுடைய மகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ய போகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம பார்ப்போம். அத இவன் தான் மிகப்பெரிய கொடியவனாக இந்த யூதர்களில் இருந்தான் என்பதும் நீங்கள் குறிப்பிட்டு இதை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹல்லாத் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரை இந்த பனூ குரைலா போரில் ஒரு யூத பெண்மணி மாவாட்டக்கூடிய ஒரு திருகை கல்லினால் இந்த நபி தோழரை கொன்று இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணை பழி தீர்த்தார்கள். அதாவது அந்த பெண்ணையும் கொன்று புதைக்கப்பட்டார்கள். கொலைக்கு கொலை பழி தீர்க்க வேண்டும். அந்த கட்டத்தில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சிறுவர்களாக இருந்த அந்த சிறுவர்களில் அத்தியா என்ற ஒரு யூதர் சிறுவராக இருந்ததினால் அவர் மன்னிப்பு வழங்கி அவர் உயிரோடு விடப்பட்டார்கள். பிற்காலத்தில் அவர் வறந்ததற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக மாறினார் என்பதும் வரலாறு. அதே போன்று ஜுபைர் இப்னு ஃபாத்தா, அதே போன்று அவருடைய குடும்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஜுபைர் இப்னு ஃபாத்தா என்ற ஒரு யூத தோழரையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நபியே இவர்களை என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேட்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜுபைர் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான ஒரு சஹாபியான சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறார் என்பதினால்
அவரை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, என்னுடைய பொறுப்புல ஒப்படைச்சிருங்க. இவர் விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு வழங்குறேனோ அதை நபி அவர்கள் ஏற்றுப்பாங்க. சப்ஜெக்ட் புரியுதுங்களா? இவரையும் இவருடைய குடும்பத்தாரையும் யூதர்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். கொள்வதற்காக அல்ல, கொல்லவும் செய்யலாம், மன்னித்து விடவும் செய்யலாம், அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். என்னுடைய பொறுப்புல ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை போன்று சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்படைக்கிறாங்க. அப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கடந்த காலத்தில் நிறைய உதவிகளையும் உபகாரங்களையும் செய்திருக்கிறீர்கள், உங்களை என் புறத்தில் இருந்து நான் மன்னித்து விடுகின்றேன், நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறக்கூடிய நேரத்தில் ஜுபைர் சொன்னார், உங்களுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டாம், உங்களுடைய உதவியும் எனக்கு வேண்டாம், என்னுடைய சொந்தங்களும் சகோதரர்களும் எங்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் என்னை அனுப்பி வைத்து விடுங்கள், அதாவது என்னை நீங்க கொன்னுருங்கன்ற, நீங்கள் என்னை கொன்று விடுங்கள் அப்படின்றார். அப்போ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் ஒருவேளை இவரை மன்னிக்கலாம் சொல்லி நினைச்சாலும் இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கட்டளையிட்டார்களோ அதற்கே இவர் செல்ல நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை மாத்திரம் கொன்றுவிட்டு அவருடைய மகனையும் அவருடைய குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். இவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார். அவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார் என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரிஃபா இப்னு சம்வால் என்பவரையும் என்ற யூதரை உம்முல் முன்திர் சலமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் முன்திர் சலமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இவரை ஒப்படைத்தார்கள். இவரை அவர்கள் மன்னித்தார்கள். பிற்காலத்தில் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இந்த யூதரும் இஸ்லாத்தை தழுவி மாறினார் என்பது வரலாறு. பின்பு அன்று இரவு கோட்டையில் இருந்து இறங்கும் போதே இவர்களை போன்று பலரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதாவது கொல்லப்படுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். மன்னித்து அவர்களை தங்களுடைய தோழர்களோடு சேர்த்து கொண்டார்கள். அதே போன்று அம்ர் இப்னு ஸஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் அன்று இரவு தப்பித்து ஓடினார். இந்த தப்பித்து ஓடுவதை முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இரவு நேர பாதுகாவலராக சஹாபாக்களில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர் அவரை பார்த்தார், ஆனால் ஒன்றும் செய்யவில்லை, விட்டுவிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் அம்ர் இப்னு ஸஹதி என்பவர் யூதர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு சதி செய்யாமல் இருந்தவர். யூதர்களாக இருந்தார், யூதர்களோடு வாழ்ந்தார். ஆனால் முஸ்லிம்களுக்கு சதி செய்யும் போது யூதர்களுடைய கூட்டத்தார்களோடு இவர் அந்த சதியில் கலந்து கொள்ளாததினால் இவரை விட்டுவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது பற்றி கூறப்பட்டது. நபி அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு தள்ளுங்கள் என்று நபி அவர்களும் விட்டு விட்டார்கள். இவர் பின்னாடி எங்க போனாரு, என்ன ஆனார் என்பது வரலாற்றில் இடம்பெறவில்லை. தப்பிக்க விட்டார்கள், தெரிந்தே விட்டார்கள் என்பதை குறிப்பிட்டு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த யூதர்களையும் அவர்களுடைய கோட்டையில் இருந்து வெளியேற்றியதற்கு பின்னால் அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த கனிமத் பொருட்களையும் 1/5 அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பங்கு வைத்துவிட்டு, இதுதான் யூதர்களுடைய குதிரைகளையும் யூதர்களுடைய பொருட்களையும் யூதர்களுடைய ஈட்டிகளையும் வாட்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1/5 பங்கை நபி அவர்களுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு மீதத்தை சஹாபாக்களுக்கு பங்கு வைத்தார்கள். இதில் குறிப்பாக கைதிகளாக பிடிக்கப்பட்ட பெண்களையும் அதே போன்று பிள்ளைகளையும் ஒட்டுமொத்தமான கைதிகளாக ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்து அவர்களோடு சில சஹாபாக்களையும் நியமித்து இவர்களை கொண்டு சென்று நஜ்திலே சென்று விற்று வாருங்கள் என்று சொன்னார்கள். யூத பெண்களும் யூத பிள்ளைகளும் கைதிகளாக பிடிக்கப்பட்டு ஸஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சஹாபாக்கள் கொண்டு சென்று நஜ்திலே விற்று அதற்கு பகரமாக குதிரைகளையும் வாட்களையும் கேடயங்களையும் வாங்கி வந்தார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பெண்களில் ஒருவரான ரைஹா பின்த் அம்ர் இப்னு குனாஃபா
கைதியில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இவரை மாத்திரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பங்காக எடுத்துக்கொண்டார்கள். இவர்களை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, நபி அவர்களுடைய மௌத்து வரைக்கும், கடைசி வரைக்கும் நபி அவர்களோடு இருந்தார்கள் என்பது இப்னு ஹிஷாமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் மனைவியாக மாறினார்கள். நபி அவர்கள் இவரை உரிமை விட்டு நபி அவர்கள் இவர்களை மணந்து கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வரும்போது, ஹஜ்ஜிலே இவர்கள் வஃபாத்தானார்கள். திரும்பி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பக்கீலே கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள் என்பதையும் நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 திருமணம் நடந்தது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும். அதில் நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது 2 மனைவிமார்கள் இறந்து போனார்கள். மீதம் 9 மனைவிமார்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் இறந்தார்கள் என்பது வெளிப்படையான ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 11 திருமணத்தை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 திருமணம் நடந்திருக்கிறது என்றும் 15 திருமணம் நடந்திருக்கிறது என்பதும் வரலாற்றில் கருத்து வேறுபாடோடு நாம் பார்க்கிறோம். மீதமுள்ள 4 திருமணங்களில் கட்டுப்பட்டதுதான் இந்த குனாஃபா என்ற பெண்மணியும் சேர்ந்தது. அதே போன்று இதில் மிக முக்கியமாக ஹல்லாத் இப்னு சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ சினான் இப்னு மிக்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த பனு குரைலா போரில் ஷஹீதானார்கள், கொல்லப்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு போனாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை தூதரா அனுப்பினாங்க. தூதரா போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்ட அபூ லுபாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்ற ரகசியத்தை சொல்லி, தான் நபி அவர்களுடைய திட்டத்தை சொல்லிவிட்டோமே என்று உளப்பூர்வமாக அஞ்சி பயந்து மஸ்ஜிதுன் நபவிக்கு போய், நபி அவர்கள் கிட்ட வராம மஸ்ஜிதுன் நபவிக்கு போய் தன்னைத்தானே கட்டிக்கொண்டு, நபி அவர்கள் வந்து என்னை கழற்றி விடும் வரை, நபி அவர்கள் வந்து என்னை மன்னிக்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன், நான் இதிலிருந்து வெளியே வர மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்ட அந்த நேரம், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி தொழுகை நேரத்தில் மாத்திரம் வந்து அவிழ்த்து விடுவார்கள். தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் மீண்டும் தன்னை கட்டிக்கொள்வார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டதற்கு பின்னால் நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க, அவர் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் மன்னித்திருப்பேன், என்னிடத்தில் வராமல் அவராக மதீனாவிற்கு சென்றதினால் அல்லாஹ் அவரை பற்றி தீர்ப்பு கூறும் வரைக்கும் நான் அவரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த போர் முடிந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவினுடைய பொது வசனத்தை இறக்கினான். முஃபஸ்ஸிரீன்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அபூ லுபாபாவினுடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹு தஆலா சேர்த்து அந்த இடத்தில் அருளினான். இதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ லுபாபாவை அழைத்து, அபூ லுபாபாவே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, நீங்கள் உங்களுடைய கட்டை அவிழ்த்துவிட்டு செல்லலாம் என்று சொல்லியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னுடைய கட்டை அவிழ்த்தால்தான் நான் இங்கிருந்து செல்லுவேன் என்று அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களுடைய கட்டை அவிழ்த்து அவர்களை மன்னித்து அனுப்பி வைத்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த போருக்கு பின்னால் தான் மிக முக்கியமான சஹாபி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு பத்ர் களத்தில் மிகவும் உன்னதமானது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்சாரி தோழர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்யும் போது அன்சாரிகளின் சார்பாக ஸஅத் இப்னு முஆத் எழுந்து நின்று உயர முழக்கமிட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆதுடைய அந்த வீர முழக்கத்தை கேட்டு நெகிழ்ந்து போனார்கள். நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலுக்குள் மூழ்கினாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாங்கள் வந்து மூழ்குவோம். நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு நஜ்து தேசத்தை தாண்டி புதருக்குள் முள்செடிக்குள் நீங்கள் அழைத்து சென்றாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாங்கள் உங்களுக்கு பின்னால் வருவோம். அப்படி இருக்க
நீங்கள் எங்களிடத்தில் கேட்க வேண்டுமா, அனுமதி கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதே போன்று எங்களிடத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம், நீங்கள் எதை எங்களுக்கு தருவீர்களோ அதை நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம், நீங்கள் எதை எங்களுக்கு தருகிறீர்களோ அதை விடவும் எங்களிடமிருந்து எதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்கிறீர்களோ அதுவே எங்களுக்கு விருப்பமானது என்று சஅத் இப்னு முஆத் கூறிய அந்த வார்த்தை எதை சொல்றாரு? கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, எங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத நேரடியா பேசுறார். எங்களுடைய உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்சாரிகளுடைய உயிரை எடுத்ததற்கு பின்புதான், அன்சாரிகளுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் இந்த தீனுக்காக ஊற்றியதற்கு பின்புதான் இந்த தீன் வளர்ச்சி அடையும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வினுடைய நியதி இருக்குமானால் இதை சற்றும் தாமதிக்காமல் கொஞ்சமும் பின்தங்காமல் நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று சஅத் இப்னு முஆத் பத்ர் களத்தினுடைய அந்த பத்ர் களத்திற்கு செல்லும் போது அவர்கள் இட்ட அந்த வீர முழக்கம் மிகவும் உன்னதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திற்கு வந்ததற்கு பின்பும் ஒரு பரணி வீட்டை அமைத்து நபி அவர்களை அந்த பரணி வீட்டில் பாதுகாப்பாக வைத்து அந்த பரணி வீட்டிற்கு கீழாக இளம் சஹாபாக்களை புடைசூழ பாதுகாப்புக்காக அமர்த்தி, நபியே நீங்கள் இங்கு பாதுகாப்பாக இருங்கள், நாங்கள் சென்று களத்தில் போரிடுகின்றோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் மேலிருந்து எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்வினுடைய வெற்றி எங்களுக்கு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை போர்க்களத்தினுடைய இந்த விஷயம் எங்களுக்கு பாதகமாக குறைஷியர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுமானால் பரணியில் இருந்து இறங்கி உங்களுக்காக ஒரு குதிரையை நான் கீழே கட்டி வைக்கின்றேன், இதில் கிளம்பி பத்ர் களத்திலிருந்து நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடலாம், அங்கு மீதம் இருக்கக்கூடிய அன்சாரிகள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள், உங்களை சூழ்ந்தவர்கள் பாதுகாப்பார்கள், நீங்கள் அங்கு சென்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று முழக்கமிட்டவர்கள் சஅத் இப்னு முஆத் உஹது போருக்கு பின்னால் அஹ்ஸாபினுடைய போரில் கடுமையான காயமுற்றார்கள். பனூ குரைலா போர் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று சந்தித்து வருவது வழக்கம். இது நபி அவர்களுக்கு மிகுந்த கசப்பாக இருந்தது. அவ்வளவு தூரம் போயிட்டு வரது கஷ்டமா இருந்தது, கடினமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, சஅதை தினம் நான் சென்று நலம் விசாரிக்க வேண்டும், மஸ்ஜிதுன் நபவியிலேயே அவருக்காக ஒரு அறையை ஏற்பாடு செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. சஅத் இப்னு முஆத் அதிலே வைக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கை காயம், உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் அதிகமாகி, கை வீங்கி வலி அதிகமாகி, அதிலிருந்து ரத்தம் சொட்டி கடுமையான ரத்தம் தரையிலே ஓட ஆரம்பித்து பக்கத்து கூடாரத்திற்குள் ரத்தம் செல்ல ஆரம்பித்து விட்டது. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் என்ன இது என்று வந்து பார்த்தால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்தில் இருக்கிறார்கள். உடலில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தமும் சென்று கொண்டிருக்கின்றது. பின்பு அவர்கள் ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் இந்த செய்தியை சென்று சொல்வதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, வானத்திலும் பூமியிலும் இருப்பவர்களுக்கு விருப்பமான ஒருவர் ஷஹீதாகிவிட்டார், ஒருவர் இறந்து விட்டார் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத் செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழ வைத்தார்கள். அவர்களை அடக்குவதற்காக கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஜனாஸாவில் முனாஃபிக்குகளும் பங்கு கொண்டார்கள். முனாஃபிக்கீன்கள் ஜனாஸாவை சுமக்கவும் செய்தார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், என்ன இந்த ஜனாஸா,
வெயிட்டே இல்லாமல் தக்கையாக இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மாத்திரம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை சுமக்கவில்லை, வானவர்களும் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு லேசாக இருக்கிறது, தக்கையாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரிலே வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். அடக்கம் செய்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபருக்குள் வைக்கும் போது நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று கூறினீர்கள், கொஞ்சம் நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்று கூறினீர்கள், என்ன காரணம்? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் கபர் ஒரு நெருக்கியது ஸஅத் இப்னு முஆத். அதை பார்த்து நான் அல்லாஹ் அக்பர் என்று அச்சத்தில் கூறினேன். பின்பு அந்த கபர் அவரை விட்டு விலகியது. அந்த நேரத்தில் நான் அல்லாஹை தூய்மைப்படுத்தினேன் சுப்ஹானல்லாஹ் என்று. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் கூறினார்கள், கபரில் வைக்கப்பட்ட எல்லோருக்கும் எப்படி சக்கராத்துடைய ஹாலத், சக்கராத்துடைய நிலைமை முஃமின் அல்லாதவர் எல்லோருக்கும் பொதுவானதோ, இதே போன்ற கபரில் வைக்கப்பட்ட எந்த உடலானாலும் அவர்களை கபர் ஒரு நெருக்கித்தான் அவர்களை கபர் அவர்களிலிருந்து விலகி செல்லும். ஒருவேளை யாரேனும் கபருடைய அந்த நெருக்கத்திலிருந்து கபர் நெருக்கக்கூடிய நெருக்கடியில் இருந்து விலகுவது விதிவிலக்காக இருக்குமானால் ஸஅத் இப்னு முஆதிற்கு அந்த விதிவிலக்கு கிடைத்திருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்திகளை நீங்கள் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஒட்டுமொத்த செய்திகளையும் ஒன்றாக நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த போரில் இருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய படிப்பினை, 1400 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் முஸ்லிம்களை கண்டு பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சட்டம் வகுப்பார்களோ அவர்களுக்கு கீழாக யூதர்கள் இருந்தார்கள். வரலாற்றினுடைய உண்மை. ஏன், என்ன காரணம்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதில் முஸ்லிம்கள் நிலையாக நின்றார்கள், அதில் முஸ்லிம்கள் உறுதியாக இருந்தார்கள். ஈமானில் எந்த தளர்வும் இல்லை, ஈமானை உறுதியாக கடைபிடித்தார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். யூதர்களுக்கு அடிப்பணிய தேவையில்லை, கிறிஸ்தவர்களுக்கு அடிப்பணிய தேவையில்லை. நியாயமான விஷயத்தில் ஒப்பந்தம் சரியானது. ஆனால் புனித ஸ்தலங்களை பாதுகாப்பதில் நமக்கு சரியான பங்கு அங்கு இருக்கின்றது என்று அவ்வப்போது அவர்கள் குரல் கொடுத்தாலும் கூட அவர்களையும் மற்றவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதற்கு முன்பே முஸ்லிம்கள் அவர்களுக்கு பாதகமாக நடப்பதை நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களுடைய கண்ணியம் மிக உயர்வானது, முஸ்லிம்களுடைய அந்தஸ்து மிகவும் உயர்வானது. அல்லாஹு தஆலா இதை மீண்டும் அப்படியே திருப்பி கொடுப்பான். முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஈமானை வலுவானதாக வையுங்கள், தளர்வடைய செய்யாதீர்கள். குர்ஆன் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள். சுய ஒழுக்கத்தோடு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊரையும் குர்ஆனின் அடிப்படையில் நீங்கள் வாழ வையுங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி வாழுங்கள், அதன்படி நடங்கள், அதையே நீங்கள் போதனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா சபைகளிலும் நீங்கள் முழங்க வேண்டியது குர்ஆனை மாத்திரம்தான், எல்லா சபைகளிலும் நீங்கள் பேச வேண்டியது குர்ஆனை மாத்திரம்தான் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா எந்த கண்ணியத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த கண்ணியத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்களாகவும், எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உயர்வைத்தான் தந்திருக்கின்றது, அந்த உயர்வை அல்லாஹ்விடத்தில் அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.
சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.